சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூரில் மிகவும் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இதனை அடுத்து 18 நாட்கள் பாரதம் படித்து சீரும் சிறப்புமாக திருவிழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு சாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து 36 அடி அகலமும் 68 அடி நீளமும் 16 அடி உயரமும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய அரவான் திருவுருவம் அமைக்கப்பட்டு அரவான் சாமிக்கு வர்ணம் பூசி வண்ண மலர்களால் அலங்கரித்து அதனைத் தொடர்ந்து அரவான் சிரசு கொண்டு வருதல், அரவானுக்கு கண் திறப்பு, உயிர் கொடுத்தல், அரவான் வெட்டுதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பஸ்டி நதியில் நீராடி உடம்பில் மஞ்சள் பூசி பக்தி பரவசத்தோடு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கொட்டும் மலையில் நனைந்தபடி அக்னி தீயில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையில் நனைந்தபடி சாமி தரிசனம் செய்தனர்.